மக்களை துரத்தி கடிக்கும் திருநாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கும் நிலையில் அதற்கு எதிராக மேட்டுக்குடியினர் கருத்து தெரிவித்து வருவது சர்ச்சையாகியிருக்கிறது. வெறிநாய் கடி சம்பவங்கள் நாட்டையே ஒரு பேரிடர் போல மிரட்டி வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் மிக முக்கிய உத்தரவை பிறப்பித்தது. தலைநகர் டெல்லி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் திரியும் திருநாய்கள் அத்தனையையும் 8 வாரங்களுக்குள் பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்பதே அந்த உத்தரவு. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் எந்த உத்தரவும் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் பிரதிபலிக்கும் என்பது வெளிப்படை. வெறிநாய் கடி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்காத சமயத்தில் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டை சாமானிய மக்கள் ஆர்வத்துடன் கவனிக்கலாயினர். இத்தகு சூழலில்தான் நாட்டின் மேட்டுக்குடிகள் நாய்கள் மீதான அக்கறை என்ற பெயரில் சாமானிய மக்கள் உயிரை புறந்தள்ளும் வகையில் உச்சநீதிமன்றத்தை கண்டித்து பேசியுள்ளனர். விலங்குகள் நலன் என்றால் வரிந்து கட்டி கொண்டு வரும் மேனகா காந்தி உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை உதிர்த்துள்ளார். இது ஆத்திரத்தில் வழங்கப்பட்ட மிகவும் விசித்திரமான தீர்ப்பு. நாய்களுக்கு காப்பகம் அமைத்து பராமரிப்பது என்றால் 15,000 கோடி ரூபாய் செலவாகும். அவ்வளவு தொகை டெல்லி அரசிடம் உண்டா என்று மேனகா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல், பிரியங்கா இருவருமே கடுமையாக இந்த தீர்ப்பை விமர்சித்துள்ளனர். தெருநாய்களை குறுகிய காலத்துக்குள் காப்பகங்களுக்கு மாற்றுவது அவற்றை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்த வழிவகுக்கும். நாய்களை கொடுமைக்கு ஆளாக்க கூடாது என்று கூறியிருக்கிறார் பிரியங்கா. தெருக்களிலிருந்து நாய்களை ஒட்டுமொத்தமாக அகற்றுவது இரக்கமற்ற செயல் என்று கூறியிருக்கிறார் ராகுல். நடிகை ரவீனா தாண்டன் போன்றோரும் நாய்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர். இது வெறி நாய்களின் சுதந்திரம் முக்கியமா, குடிமக்களின் உயிர் முக்கியமா என்ற விவாதத்தை கிளப்பி உள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவு திருநாய்களுக்குத்தான், வளர்ப்பு நாய்களுக்கு அல்ல என்பது தெரிந்தும் அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் மேட்டுக்குடி மனப்பான்மையுடன் கருத்து கூறியிருப்பதாக பொறுமுகிறார்கள் பொதுமக்கள். இந்தியா இன்று சந்திக்கும் திருநாய் பிரச்சனைக்கு விலங்குகள் நல ஆர்வலரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மேனகா காந்தியும் ஒரு காரணம் என்று கூறுபவர்கள் அந்த வரலாற்றை நினைவு கூறுகிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு கேரள அரசு ஆபத்தான திருநாய்களை கொல்ல முடிவு செய்தபோது அதற்கு எதிராக கடுமையாக எதிர்வினையாற்றினார் மேனகா. இந்த முடிவு சட்டவிரோதமானது, அறிவியல் பூர்வமற்றது என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் என்ற அமைப்பின் நிறுவனரான அவர் நாய்களை கொல்வது மேலும் ஆக்ரோஷமான தாக்குதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும், நாய்களை உணர்வுள்ள உயிரினங்களாக கருதி கருத்தடை மூலம் அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து போராடி வந்தார். திருநாய்களை கொல்வதை சட்டப்பூர்வமாக தடுத்ததுடன் அவற்றை பிடித்து கருத்தடை செய்து மீண்டும் அதே இடத்தில் விடும் அனிமல் பர்த் கண்ட்ரோல் எனும் திட்டத்தை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த காரணமாகவும் இருந்தார் முன்னாள் மத்திய அமைச்சரான மேனகா காந்தி. தன்னுடைய அதிகார பலத்தால் இதை அவர் சாதித்தார். உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய உத்தரவுக்கு எதிரான மேனகா காந்தியின் கருத்து அவரது மேட்டுக்குடி வர்க்க பார்வையிலிருந்து அவர் கொஞ்சமும் மாறவில்லை என்பதையே காட்டுகிறது என்கிறார்கள் சாமானிய மக்கள். இது ஒரு மேனகா காந்தி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. வசதியான பங்களாக்களில் உட்கார்ந்து கொண்டு வீட்டை விட்டு இறங்கினாலே காரில் செல்லும் பணக்காரர்கள் பலரின் மனோபாவம் இதுதான். அன்றாடம் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு தங்கள் இன்னுயிரை இழக்கும், தங்கள் உற்றவர்களை இழக்கும், குழந்தைகளை வீதியில் விளையாட அனுப்பக்கூட அஞ்சும் சாமானிய மக்களின் துயரம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்றும் எளிய மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிராமப்புறங்களில், புறநகர் பகுதிகளில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் குழந்தைகள், தொழிலாளர்கள், வயதானவர்கள் என அனைவரும் தெருநாய்களால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றனர். வெறிநாய்க்கடியால் ஏராளமான உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்த வருடத்தில் முதல் 7 மாதங்களில் மட்டும் 3,67,000 பேர் வெறிநாய்க்கடிக்கு ஆளாகி இருக்கின்றனர். ஆனால் மேட்டுக்குடிகளுக்கு இது ஒரு பொருட்டே அல்ல. திருநாய் குறித்து மகாத்மா காந்தியின் கருத்தை இங்கே நினைவு கூறலாம். நாய்களை சுதந்திரமாக திரிய விடுவது
நாய்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுவதை காட்டுகிறது. நாம் நாய்களை பராமரிக்காமல் விட்டு அவை வெறிபிடித்து திரியும் போது அவற்றை கொல்வது என்பது சிறு வன்முறைதான். சொல்லப்போனால் அது இக்கட்டான சூழலில் செய்ய வேண்டிய கடமையாகும். ஒருவர் வெறிநாயை கொன்றால் அது பாவம், வெறிநாயை கொல்லாவிட்டால் அது இன்னும் பெரிய பாவம் என்றார். தேசத்தந்தை காந்தியை விடவா அகிம்சை உணர்வு மிக்கவர்களாகிவிட்டார்கள் இந்த மேட்டுக்குடிகள்? ஆட்களை கொன்றால் புலிகளையே கொல்லும் நடைமுறையை நாம் கடைபிடிக்கிறோம். அப்படி இருக்க வெறிநாய்களை மட்டும் எப்படி யாரை வேண்டுமானாலும் கடித்து கொல்லட்டும் என்று தெரியவிட முடியும்? நாய்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அவற்றை வீட்டுக்குள் வைத்து வளர்த்து பராமரிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தெருவில் போவோர் வருவோரை எல்லாம் கடிக்கும் நாய்களுக்காக பரிந்து பேசுவது மனித விரோத செயல் என்றும் சாமானிய மக்கள் சாடுகின்றனர்.